உமா வசந்தா, என்ன இது? எங்க அம்மாட்ட மரியாதை இல்லாம போய் சொல்றேன்னு பேசுறியா? நீங்க சும்மா இருங்க. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா நான் ஏன் கேட்க போறேன்? ஏன் நான் என்ன செஞ்சேன்? இந்த தலைய சுத்தி ஒரு கட்டு போட்டுருக்கீல்ல, அந்த கட்டைய தூக்கி உங்க வாயில சேர்த்து போடுங்க. என்ன அதுக்கு தான் நீங்க லாயக்கு. வசந்தா ஆமா, உன்ன உடனே எகிரிட்டு வருவாவ வசந்தா வசந்தான்னு. மத்த வீட்ல கேக்குறதுக்கு உங்களுக்கு எங்க இருக்கு வாய்? அண்ணி என்னாச்சு அண்ணி? இப்பதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். வீட்ல கெஸ்ட் எல்லாம் இருக்காவோ. ஏன் இப்படி பேசுறீங்க? ஆமாப்பா, நீ ஏன் பேச மாட்டே? உனக்கு என்ன? உனக்கு எல்லாம் வரவு தானே, எங்களுக்கு தான் நஷ்டம். என்ன வரவு செலவுன்னுட்டு என்னத்த உளறிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் அந்த டைம்ல பண்ண மாதிரி தான் இந்த சுரேஷ்க்கும் பண்ண போறியேன்ட்டு அவனுக்கு எல்லாம் ஒரு படி மேல தான பண்றிய. என்ன ஒரு படி மேல பண்ணியே? உங்க டைம்ல பண்ண மாதிரி தான் அவனுக்கும் செய்ய. உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் வீட்ல தான வச்சிருந்து, அதே மாதிரி அவனுக்கும் சிம்பிளா வீட்ல தான வச்சிருக்கு. இந்த காலத்துல யாரு நிச்சயத்துல வீட்ல வைக்க? பெரிய ஹால்ல தான் வைக்காவ. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் வீட்ல வச்ச மாதிரி அவனுக்கு வைக்கணும் தான் நான் சரின்ட்டு வீட்ல வச்சே. வீட்ல வச்ச